எங்களின் ஜாலம் உங்கள் வாழ்வில் எண்கள் செய்யும் மாயம். உங்களின் பெயரில் உங்கள் செல்பேசி எண்ணில் நீங்கள் செய்யும் சிறு திருத்தம் உங்களின் வாழ்க்கையே மாற்றிடப் போகிறது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? முடியும் என்பதே எண் கணிதத்தின் வெற்றி சூத்திரம். அதனை தங்களுக்கு வழங்குவதே எங்களின் தாரக மந்திரம். விதியை வெல்லும் மதிநுட்பமே எண் கணிதத்தின் சிறப்பு. உங்களுக்கான அதிர்ஷ்டம் அழைக்கிறது. எண் கணிதம் மூலமாக நழுவ விடாதீர்கள். இனியும் காத்திருக்க வேண்டாம், இன்றே வாருங்கள். உங்கள் பெயரை சரி செய்து வாழ்வில் உயர்வை அடையுங்கள். இன்றே வருக, வாழ்வில் நன்றி. சாப்பிடும் உணவுகள் எதுவாக இருந்தாலும் அவை துரிதமாக செரிமானமாக வேண்டும். அதற்கேற்ப உணவுப் பொருட்களை தேர்ந்தெடுத்து சாப்பிடுவது நல்லது. சில உணவுப் பொருட்களை ஒன்றாக சேர்த்து சாப்பிடுவது செரிமான அமைப்பை குழப்பி ஊட்டச்சத்து உறிஞ்சுதலுக்கு இடையூறுகள் ஏற்படுத்தும். செரிமான செயல்முறையை தாமதமாக்கி உடலுக்கு அசௌகரியத்தையும் ஏற்படுத்தும். அதனால் குடல் ஆரோக்கியம் பாதிப்புக்குள்ளாகும். அத்தகைய எதிரெதிர் உணவுப் பொருட்கள் சிலவற்றை பற்றியும் அவற்றை ஏன் ஒன்றாக சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் என்பது பற்றியும் கொஞ்சம் பார்க்கலாமே. பழம் பால் பொருட்கள். மாம்பழ மில்க் ஷேக், வாழைப்பழ ஸ்மூத்தி என பாலுடன் பழங்களை கலந்து பலரும் ருசிப்பார்கள். ஆனால் பாலுடன் பழங்களை சேர்ப்பது செரிமானத்தை மெதுவாக்கும். குறிப்பாக பால் செரிமானமாக அதிக நேரம் எடுத்துக்கொள்ளும். ஆனால் பழங்களோ விரைவாக செரிமானமாகிவிடும். இரண்டையும் ஒன்றாக சாப்பிடும்போது நொதித்தல் செயல்முறையில் மாறுபாடு ஏற்படும். வயிறு உப்புசம் உள்ளிட்ட பிரச்சனைகள் உண்டாகும். பழங்களை தனியாக சாப்பிடுவதே சிறந்தது. பாலுக்கு பதிலாக நட்ஸ் வகைகளுடன் பழங்களை சேர்த்து சாப்பிடலாம். தயிரும் மீனும். தயிர் குளிர்ச்சி மிக்கது, மீன் இயற்கையாகவே வெப்பமானது. இரண்டையும் ஒன்றாக உட்கொள்வது வயிறு சார்ந்த பிரச்சனைகளை உண்டாக்கும். சரும நலனையும் பாதிப்புக்குள்ளாக்கும். இந்த இரு பொருட்களையும் அடிக்கடி ஒன்றாக சாப்பிட்டு வருவது குடலின் இயற்கையான செயல்பாட்டையும் சீர்குலைத்துவிடும். தேநீரும் மசாலா பொருட்களும். தேநீருடன் ஸ்நாக்ஸ் சேர்த்து பருகுவது பலருடைய வழக்கம். ஆனால் உப்பு கலந்த அல்லது வறுத்த ஸ்நாக்ஸ் வகைகளை தேநீருடன் ருசிப்பது உடலில் இரும்புச்சத்து உறிஞ்சப்படுவதை தடுக்கக்கூடும். உணவின் ஊட்டச்சத்து மதிப்பையும் குறைக்கும். அஜீரணத்துக்கும் வழிவகுக்கும். தேநீரை தனியாக சாப்பிடுவதுதான் நல்லது. மூலிகை தேநீர், கசாயம் பருகுவது செரிமானத்துக்கு இன்னும் சிறப்பானது. சாப்பாடும் பழங்களும். மதியமோ இரவோ சாப்பிட்ட உடனேயே பழங்களை சாப்பிடுவதும் செரிமான செயல்பாட்டை மெதுவாக்கும். பழங்கள் வேகமாக சீரணமாகி உணவை செரிமானமாக்க விடாமல் புளிக்க செய்துவிடும். அதனால் வாய்வு தொல்லை, வயிறு வீக்கம், நெஞ்செரிச்சல் போன்ற பிரச்சனைகள் உண்டாகும். பழங்களை காலையிலோ அல்லது மற்ற நேரங்களில் தனியாகவோ சாப்பிடுவதுதான் நல்லது. பால் சிட்ரஸ். பாலுடன் எலுமிச்சை பழத்தை சாறு பிழிந்து பருகுவதுதான் தவறு. பால் அருந்திய உடனேயே சிட்ரஸ் நிறைந்த உணவுப் பொருட்களை உட்கொள்வதும் நல்லதல்ல. அவை வயிற்று அசௌகரியத்துக்கு வழிவகுக்கும். உணவுப் பொருட்களில் இருக்கும் கால்சியத்தை உறிஞ்சுவதை தடுக்கலாம். எனவே செரிமானத்திற்கு தீங்கு விளைவிக்கும் எதிரெதிர் உணவுப் பொருட்களை நன்கு தெரிந்து கொண்டு உணவு அருந்துவது நல்லது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.